அமைதி அமைதி பெரியோர்களே, சபையோர்களே, பெற்றோர்களே, மாணவ மணிகளே, நம்மெல்லாம் இங்க எதற்காக கூடியிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க அக்கா. சொல்கிறேன் கேளுங்கள். சுதந்திர போராட்ட தளபதி தென்னாட்டு காந்தி அரிஜன தந்தை யாருன்னு தெரியுமா? அவர் தான் நம் வைத்தியநாதையர். இவரோட 71வது நினைவு நாளான இன்னைக்கு ஐயாவை பற்றி எல்லோருக்கும் சொல்லி அவரோட புகழை பரப்ப வேண்டியது நம் கடமை இல்லையா? அக்கா அக்கா அவர் எந்த ஊர்லக்கா பிறந்தாரு? எப்பக்கா பிறந்தாரு? இருங்க இருங்க, சொல்லத்தானே போறேன். வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவிரி பாய்ன்ற தஞ்சாவூர்ல விஷ்ணப்பேட்டை என்கிற கிராமத்துல 1909ஆம் ஆண்டு மே மாதம் 16வது நாள் அருணாச்சல ஐயருக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தாரு. ஐயா பிறந்தார் எங்கள் ஐயா பிறந்தார் எங்கள் கவலைகள் தீங்கிடவே, மெய்யாய் உழைத்தார் என்றும் மெய்யாய் உழைத்தார் நன்றி ஜாதி மதம் நீங்கிடவே. அக்கா அவரோட இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. வைத்தியநாதரோட அப்பா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் மகனை சேர்த்தாரு. ஐயா படிப்புல படு சுத்தி தெரியுமா? அதுலயும் கணக்குனா ரொம்ப பிடிக்கும். வகுப்புல ஆசிரியர் சொல்லி கொடுத்த உடனேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டமான கணக்கா இருந்தாலும் செஞ்சிருவாரு. ஆமா, நீ எப்படி? ஐயோ கணக்கா எனக்கு பிணக்கு. ஐயா உன்ன மாதிரி இல்ல. எஸ்எஸ்எல்சி தேர்வுல மாகாணத்துல 2வதாகவும் குறிப்பா கணக்கு பாடத்துல 1வதாகவும் வந்தார். அப்புறம் உயர்கல்வி படிப்பதற்காக சென்னைக்கு சென்று மாநில கல்லூரியில் சேர்ந்தாரு. உனக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து படிக்க சொன்னா நீ படிக்காம பரீட்சையை எழுதாம பாஸ் மட்டும் ஆகணுமா? புத்திய பாரு புத்திய. படிப்பு செலவுக்காக ஐயர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தோம். பாட புத்தகம் வாங்க பணம் இல்லாமல் கூட படிக்கிறவங்கிட்ட இருந்து புத்தகங்களை வாங்கி இரவு நேரம் எழுதி வச்சுக்கிட்டு மறுநாள் புத்தகங்களே அவங்க கிட்டே கொடுத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சாரு. பிஏ முதல் வகுப்புல தேர்ச்சியும் பெற்றாரு. அடே எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாராக்கா? என்ன ஒரு கிலோ இருக்கவா? வாய முறமடையா. அது மட்டுமா, திருச்சியில ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை கிடைச்சதும் தொடர்ந்து வக்கீலுக்கு படிக்க ஆரம்பிச்சாரு. இடையில இவருக்கு திருமணமும் நடைபெற்றது. அக்கா அந்த அம்மையாரோட பெயர் என்னக்கா? எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கும் உறுதுணையா ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஐயாவோட முயற்சியும் வெற்றி பெற உறுதுணையா இருந்த அந்த அம்மையாரோட பேரு அகிலாண்டம்மாள். ஐயாவுக்கு உறுதுணையா அகிலாண்டம்மா. பெண் குலத்தில் பொன் விளக்கே அகிலாண்டம்மா. பொறுமையிலே சிறந்தவராம் அகிலாண்டம்மா. கணவனே தெய்வம் என்ற அகிலாண்டம்மா. காலம் ஓட்டும் தெய்வமாக அகிலாண்டம்மா. வக்கீல் படிப்பில் வெற்றி பெற்ற ஐயா தலை சிறந்த வக்கீலா திகழ்ந்தாரு. அப்படி வக்கீலா இருந்துக்கிறப்பதான் மகாத்மா காந்தியடிகளோட போராட்ட முறைகளாலும் கருத்துக்களாலும் கவரப்பட்டு தியாகத்தின் சுடரொளியே வைத்தியநாதையர், சேவையின் சிகரமே வைத்தியநாதையர், கருணையின் வடிவமே வைத்தியநாதையர், கண் கண்ட தெய்வமே வைத்தியநாதையர். காங்கிரஸ் கட்சியின் தொண்டரான காந்தியடிகளாலே நமக்கு நினைவுக்கு வர ராட்டையை மதுரை மாவட்ட கிராமங்கள்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னு நினைக்கிற? யாருக்கா? நம் வைத்தியநாதையர். கைராட்டை செந்தம் நொன்னொரு பேர் காந்திஜி மனதில் பூத்த பூ. கையில் ஆடும் நூலாக நம்மையில் கவரும் கதராக. கைராட்டை செந்தம் நொன்னொரு பேர். ஐயாவோட முயற்சியில 1924ஆம் ஆண்டு கதர் உற்பத்தியில் மதுரை முதலிடம் பெற்றது. கதர் பணி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டப்ப இன்னொரு பக்கம் காந்தியடிகளோட
மாணவர்களோட போராட்டத்துல மக்களை ஈடுபடுத்தும் பணியிலையும் ஐயா ஈடுபட்டார். அப்படியாக்கா? அப்புறம் என்னக்கா ஆச்சு? சொல்கிறேன் கேளு. காந்தியடிகள் தண்டி யாத்திரை தொடங்கினப்ப தமிழ்நாட்டுல ராஜாஜி ஐயாவோட திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரை ஊர்வலம் போய் உப்பு காற்று திட்டத்தை சொன்னவரே நம்ம ஐயாதான். நினைத்திடுவோம் என்றும் நினைத்திடுவோம், உப்பிட்டவரை நாம் நினைத்திடுவோம், உயிருள்ளவரை நாம் நினைத்திடுவோம், அவர் காட்டிய வழியில் நடந்திடுவோம், நினைத்திடுவோம் என்றும் நினைத்திடுவோம். அது மட்டுமா, ஐயா சத்தியகிரக போர்ல கலந்துக்கிட்டு புளிய விழாரானாடியும் 6 மாத சிறை தண்டையும் பெற்றார். அதே போல சட்டமரப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு, இதிலிருந்து நாடு சுதந்திரம் அடையும் வரை காந்தியடிகள் நடத்தின ஒவ்வொரு போராட்டத்திலையும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, கோலா ஏழை நமக்காக அப்படின்னு மதுரையிலிருந்து கலந்துக்கிட்டு பல முறை சிறைக்கு போனாரு. ஐயாவோட வாழ்க்கையில 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? தெரியாதே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கக்கா. அன்னைக்குத்தான் இந்திய வரலாற்றில் ஒரு அதிசயமான நாள். காந்தியடிகளால ஆலய பிரவேசத்தை ஐயா நடத்தி காட்டினார். அதற்காக அவர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? வெறுப்பு தான் ஐயாவுக்கு ரொம்ப. ஹரிஜன மக்கள் எல்லாம் ஆலயத்தில் போகாமலே கண்டு வெறுப்பு தான் ஐயாவுக்கு ரொம்ப. சாமி பொதுவுண்டா, சாமி சன்னதி பொதுவுண்டா, சாமி பொதுவுண்டா, சாமி சன்னதி பொதுவுண்டா, எல்லா உயிருமே அந்த இறைவன் சொந்தம்தான், எல்லா உயிருமே அந்த இறைவன் சொந்தம்தான். எனது உணவு என்பதெல்லாம் இடை வந்து நின்றலாம், எனது உணவு என்பதெல்லாம் இடை வந்து நின்றலாம். இது என்று வெறுப்பு தான் ஐயாவுக்கு ரொம்ப. அக்கா, அந்த ஆலயம் பிரவேசத்திற்காக எப்படிக்கா பாடுபட்டாரு? 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஐயர் நாதஸ்வரம் முழங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்றார். அவருக்கு பின் கோபால்சாமி, அவரை தொடர்ந்து 5 அர்களும் சென்றனர். மேலும் சொல்லுங்கக்கா. சொன்னார் முடிந்திடுமோ, அதை சொல்வதென்றால் இயன்றிடுமோ, சொன்னார் முடிந்திடுமோ, ஐயாவின் சேவைதானே அருள்மிகு கீர்த்தினாலே, சொன்னார் முடிந்திடுமோ. கோபுர வாசலில் RS நாயுடு நின்று அனைவரையும் வரவேற்றார். அனைவரையும் ஐயர் மீனாட்சி அம்மன் கற்பகிரகம் வரை அழைத்து சென்றார். பட்டர் வழக்கம் போல் பூஜையை செய்தார். பிரசாதமும் வழங்கப்பட்டது. அனைவரும் அம்மனை தரிசித்துவிட்டு வெளியேறினர். உடனடியாக ஆலய பிரவேசம் நடந்தேறியதாக ஐயர் பொதுமக்களுக்கு அறிவித்தார். ஆலய மணியின் ஓசையை நாம் கேட்டோம், அருள்நிறை வழங்கும் அன்னையின் முகம் கண்டோம், மனமகிழ்ச்சி கொள்கின்றோம், நம் பாவ இருள் நீங்க தினம் ஆலய சென்று துதிப்போம், நம் தூய மனதோடு ஆலய மணியின் ஓசையை நாம் கேட்டோம். ஐயாவோட நினைவு நாளான இன்னைக்கு ஐயாவோட தொண்டுகளை நினைவு கூர்ந்து அவர் காட்டின வழியில நடக்க வேண்டியது நம் போன்ற மாணவர்களோட கடமை இல்லையா? செய்வீர்களா?